படம் ஆரியன் இது வந்து ஒரு டீசென்ட் வாட்ச் மூவி. பட் ஆனால் நான் ராட்சசன் அளவுக்கு எக்ஸ்பெக்டேஷன் வந்ததுனால எனக்கு வந்து பிலோ மை எக்ஸ்பெக்டேஷன் தான் சொல்ல முடியும். விஷ்ணு சாரை பொறுத்தவரை செம்மையாக பண்ணியிருக்காப்புல. அதை விட அமீர்கான் சார் வந்து பண்ண வேண்டிய அந்த வில்லன் ரோலை வந்து செல்வராகவன் சார் பண்ணியிருக்காப்புல. விஷ்ணு சார் ஒரு மேடையிலே சொல்கிறாப்புல, அமீர்கான் சார் கேட்டு கூட நான் கொடுக்கல, காம்ப்ரமைஸ் ஆகாமல் நான் வந்து செல்வ சாருக்கு கொடுத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்து ஒர்த்து பண்ணியிருக்காப்புல. ஃபஸ்ட்டு 10 நிமிஷம் செல்வராகவன் சார் மிரட்டியிருக்காப்புல. அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அவரே வந்து மர்டர்ன்னு சொல்லிட்டு காமிச்சிடறாங்க ஒரு 15 நிமிஷத்தில். அதனாலேயே நம்ம அதில் சுவாரஸ்யம் குறைஞ்சிச்சு. செல்வராகவன் செலக்ட் பண்ணுற ஒரு 5 பேர் வந்து பார்த்தீங்கன்னா சோசியல் ஆக்டிவிட்டிஸ்னு சொல்கிறாங்க. மைல்டு ஸ்பாயிலாக கூட இருக்கலாம். ஆனால் பார்த்தீங்கன்னா அவங்க என்ன ஆக்டிவிட்டீஸில் பெருசாக சாதிச்சாங்க, ஏன் அவங்கள கொள்றாங்கிறத டீட்டெயில்ஸ் சொல்லாதனால அவங்க சாகும்போது சாதாரண ஒரு மனசே சாகிற மாதிரி தான் இருக்குது. நம்மளுக்கு எந்த வித என்ன சொல்கிறது, ஒரு த்ரில்லை வந்து மூவ்மெண்ட்டை பண்ணாதனால இந்த படம் ஒரு ஆவரேஜான வாட்ச். மியூசிக்லாம் செம்மையாக ஒர்க் அவுட் ஆச்சு. ஹீரோயின் எல்லாமே நல்லா பண்ணியிருப்பாங்க. காஸ்டிங் எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு டீசெண்டான ஒன் டைம் வாட்ச். அதுதான் அதுதான் ஸ்பாயிலரு. அதை நம்ம சொல்றோம்னா சொல்லிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை, எடிட் பண்ணி போட்டுங்க. ஏன்னா நம்ம யாருக்கு வந்து சோசியலில் வந்து நம்ம ரெஸ்பான்ஸ் கொடுக்குறோம் தெரியுமா? இந்த அவுத்து போட்டு ஆடுறவனுக்கும் கிளீவேஜஸை திறந்து காமிக்கிறவங்களும் இவங்களுக்கு லைக் பண்ணி அவங்கள பூரா பண்ணி பெரிய ஆளை வளர்த்து விட்டு பிக் பாஸ் வர கொண்டு போய் உட்கார வச்சிருக்கோம். ஆனால் இந்த செல்வராகவன் சார் செலக்ட் பண்ண அந்த 5 பேரை தூக்கி பிக் பாஸ்ல விட்டுருந்தீங்கன்னா ஒரு நல்ல விதையை விதைச்சிருப்பாங்க. நாளை சமுதாயத்துக்கு இது ஒரு கிரிஞ்சா கூட இருந்தா கூட சூப்பரா பண்ணியிருப்பாங்க, எல்லாமே கிடைச்சிருக்கும். அதெல்லாம் இல்லாம பண்ணாங்கல்ல. அந்த மாதிரி விஜய் டிவி பண்ற பிக் பாஸ் செலக்டர்ஸ் இருக்குல்ல, அவங்களுக்குலாம் சாணியில முக்கி செருப்பால் அடிச்ச மாதிரி ஒரு படத்தை கொடுத்துருக்காங்க. இந்த சோசியல் ஆக்டிவிட்டிஸ் மாதிரி ஆளுக தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு தேவை. இல்ல ட்விஸ்ட்லாம் ஒண்ணுமே கிடையாது. நீங்க அதெல்லாம் எதிர்பார்க்காதீங்க. நல்லா கொண்டு போயிருக்காங்க. பெரிய அளவுல ஒண்ணும் இல்ல. என்ன பொறுத்தவரை எனக்கு ப்ரெடிக்டபிளா தான் இருந்துச்சு, யார் இவன் அப்படின்னு தெரிஞ்சிச்சு. அது தவிர வந்து ஆரம்பத்திலே வந்து குழு கொடுத்துட்றாங்க, இவன் தான் சாக போறான்னு சொல்லிட்டு எல்லாமே குழுலாம் கொடுத்துட்றாங்க. ஸோ அதனால வந்து ஒரு ஆவரேஜான வச்சு. பட் ஆனால் அவங்க எடுத்த முயற்சி வந்து செம முயற்சி. அதை சரியா ஸ்க்ரீன் பிளே பண்ணி ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்கன்னா உண்மையா ராட்சசன் எல்லாம் ஓரம் கட்டி விட்டு போயிட்டே இருக்கும். அந்த அளவுக்கு ஒரு அற்புதமான ஒரு ஸ்கிரிப்ட் தான். அதை ப்ரெசென்ட் பண்ணதான் சரியா பண்ணல. உண்மையிலே இந்த ஒரு படத்துல பார்த்தோம் இல்லையா, அந்த மோகன்ஜி படத்துல, அதெல்லாம் அவர் நடந்து வந்தாவே பயமா இருக்கும், வேட்டி கட்டிட்டு. அதே மாதிரி இதுலயும் நடந்து வர்றாப்ல, வழக்கம் போல அப்படிதான் வர்றாப்ல. சான்ஸே இல்லை. எப்படிப்பட்ட மனுஷன் டைரக்ஷன் பண்ணிட்டு இருந்திருக்காப்லன்னு சொல்ற மாதிரி இருந்துச்சு. உண்மையிலே அவரோட ஆக்டிங் அதை சொல்ல. அமீர்கான் எல்லாம் ஓரம் போட்டாப்ல. அமீர்கான் தேவை கிடையாது நம்மளுக்கு, நம்ம கிட்டே ஆள் இருக்கான்ல. அதனால வந்து அமீர்கான்லாம் தேவையில்லை. என்ன பொறுத்தவரை அமீர்கான் பண்ணியிருந்தா கூட இந்த மாதிரிலாம் வந்திருக்காது. இது வேற கலர். டிஃப்ரெண்ட் மியூசிக் சூப்பர். ஃபர்ஸ்ட் 10 நிமிஷமே பார்த்தீங்கன்னா மிரட்டி இருப்பாப்ல. படம் ஃபுல்லா வந்து பார்த்தீங்கன்னா மியூசிக்ல கலக்கிருக்காப்ல. அதான் சொல்ல முடியும். பேக்ரவுண்ட் மியூசிக் புரியலண்ணா. நல்லா இருந்தது படம். ரொம்ப அருமையா இருந்த படம் தான். எக்ஸ்பெக்டேஷன் நம்ம நினைச்சு வந்தது ஒண்ணு. படம் நல்ல படம். 6 படத்துல எந்த படம் போலான்னு சரி ஆரியன் பார்க்கலாம் அப்படின்னு வந்ததுக்கு கடவுளுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். ஏன்னா என்ன போற காசுக்கு நான் கொடுத்த காசை திருப்தியா படம் பார்த்தேன். கதையோட கரு ரொம்ப அருமையா இருந்தது. வழக்கமா இருக்கிற சைக்கோபேத் த்ரில்லர் மாதிரி இல்லாம கத்தி ரத்தம் அப்படிலாம் போட்டு இல்லாம அசால்ட்டா ஒரு கதையை சமூக தாக்கத்தோட அழகா கிளைமேக்ஸ்ல முடிச்சது வந்து ரொம்ப பிரில்லியண்டா பாக்குறேன். ஜிப்ரானோட மியூசிக் இந்த படத்துக்கு பயங்கர பக்கபலமா இருக்கு. சீன் பை சீனா எனக்கு தெரிஞ்சு ஜிப்ரானே இந்த தனியா மியூசிக் போட்டு கையில கொடுத்தாலே நம்மளுக்கு விறுவிறுப்பா இருக்கும் மாதிரி அவ்வளவு அழகா இருந்தது. அது மட்டும் இல்லாமல் விஷ்ணு விஷால் தன் உடம்புல ரொம்ப தியாகங்கள் பண்ணியிருக்கிறாரு. ரொம்ப அருமையாக போலீஸ்க்கு அந்த யூனிஃபார்ம்க்கு இதெல்லாம் வந்து உள்ளே பார்த்தீங்கன்னா நிறைய போலீஸ்காரங்க வந்து பார்க்குறாங்க. அவங்களுக்கு ரொம்ப இன்ஸ்பிரேஷனாக இருக்கும். ரொம்ப நல்ல படங்களை ரொம்ப நாள் கழிச்சு பார்த்த மாதிரியும் ஒரு ஹாலிவுட் மூவியாக தமிழில் பார்த்த மாதிரியும் தோணுச்சு. ப்ரீவியூ ஷோ போனீங்களா? லாஸ்ட்ல விஷாலா? ஆமா ஆமா. அது அவரோட லாஸ்ட் ஆரியன் ஒரு புத்தகம் வெளிவராம இருக்குல்ல, அதுல வந்து கிளைமேக்ஸ்ல சொல்றாரு, நான் உன்னை கெஸ் பண்றேன், பட் நீ தான் என்னை வந்து கண்டுபிடிக்க போறேன்ற. ஆனா முன்னாடி இறந்துடுறாருல. பட் அதுக்கு ஆல்டர்னேட்டா இன்னொன்னு பண்ணிடணும்ல, கதை வேஸ்டா போயிடக்கூடாது. அதனாலதான் அவரை தண்ணியில வச்சு அவரை சாவடிக்க பிளான் பண்றாரு. ஒன்னு கிளைமேக்ஸ் ரெண்டுமே இட்டானா இட் ஆகட்டும், அவரோட பாயிண்ட் ஆஃப் வியூல, சைக்கோபேத்தோட பாயிண்ட் ஆஃப் வியூல ரெண்டுமே காலியானா காலி ஆகட்டும், இல்ல ஒண்ணு மிஸ் ஆனாலும் ஒண்ணு ஓகே ஆகும் அப்படின்றத பக்கா பார்த்தாரு. ஆனா கிளைமேக்ஸ்ல அங்கதான் டைரக்டர் டச் என்னன்னா ரெண்டுத்தையும் காப்பாத்தி விட்டார். பாத்தீங்களா, போலீஸும் ஜெயிச்சான் அப்படின்றத. அது ரொம்ப சூப்பர். ஆமா ஆமா, அதுதான் அததான்
அதெல்லாம் ஹாலிவுட் ரேஞ்சுக்கு இருக்குன்னு சொல்றேன். என்னன்னா நம்ம எதிர்பார்க்காத ஒண்ணு கொடுக்குறாங்கல்ல, அதனால இந்த மாதிரி நடிகர்களை நோக்கி போறீங்க நீங்க நிறைய பேரு. அது வேணாம். நாட்டுக்காக கஷ்டப்படுறவங்க, ஆம்பிஷனுக்காக கஷ்டப்படுறாங்க, சமுதாயத்துக்காக கஷ்டப்படுறவங்க இன்னைக்கு எந்த நிலைமையில இருக்காங்க, அவங்களாம் வாழணும்ன்ற கருத்து முன்வைக்கிறது வந்து சங்கரன் படம் இருக்குல்ல, அவர் கிளைமேக்ஸ் பார்த்த மாதிரி அருமையான படம். குறை சொல்லணும்னா நிறைய சொல்லலாம். மற்றவங்க அறிவு இருக்கவங்க எவனும் இதை குறை சொல்ல மாட்டான். ராட்சசன் வேற, இது வேற. ஆனா ராட்சசன்லாம் உரையும் ஒரு மாதிரி த்ரில்லிங்கா போவோம். பட் இது வந்து அறிவு சார்ந்த படமா இருக்கும். எமோஷனல் கனெக்ட் நம்மளுக்கு வராது, பாதிக்கப்பட்டவங்களுக்கு வரும். பாதிக்கப்பட்ட மிலிட்டரியில இருந்து ரிட்டையர் ஆனவங்க தன்னை சாதிக்கணும்னு நினைக்கிறப்போ சமுதாயம் போட்டு அவங்களுக்கு இருக்கும். இருக்குது பாத்தீங்களா, அவங்களுக்கா இருக்கும். எல்லா விஷயம் ஒரு சமூக சேவை செஞ்சு நாட்டுக்கு நர்சிங் பண்ணிட்டு வராங்க. இதெல்லாம் பார்த்துட்டு அவங்க இன்னைக்கு வீட்டுல பூட்டப்பட்டு அவங்க காணாம போறாங்க. அவங்களுக்கா இருக்கும். சமுதாயத்துல ஒதுக்கப்பட்டவர்களுக்கான அதெல்லாம் கிடையாது. அதெல்லாம் அப்படி ரத்தம் அவருக்கு மட்டும் மற்றபடி அது அந்த சீனே கிடையாது. ரொம்ப அழகா பண்ணிருக்கிறாரு இந்த டைரக்டர். இந்த மாதிரி டைரக்டரை கரெக்டா வாட்ச் பண்ணி கரெக்டான நடிகர்கள் கொடுத்தாங்கன்னா அவங்களோட கெரியர் நல்லா இருக்கும் நான் பாக்குறேன். ஆமா, அவர்கிட்ட இருக்கிற ஸ்பெஷல் என்னன்னா அவர் பேசுற டைலாக் டெலிவரி. மத்தவங்கள மாதிரி நடிப்பு அதெல்லாம் இல்ல, அவருக்கு ஒரு கண்ணு இப்படியா இருக்கும். அதுதான் அவரோட பிரஷும். அதான் அவ்வளவு அழகா இருக்கும். அவர் உக்காந்துட்டு நான் என்ன சொல்றேன்னா, குமாரு ஐயோ அவன் வருவான் அந்த மாதிரி லோ ஆங்கிள் அந்த கரகரப்பா அதுவும் அந்த மூஞ்சில பாக்குறப்ப அது ரொம்ப ரேஞ்சா இருக்கு. அது ரொம்ப அழகா இருந்தது அப்படின்னு. ஆமா, அது ஒரு நடிப்பு தன்மை. அத வி.கே. ராமசாமின்னு ஒரு நடிகர் இருப்பாரு, அவர் அலட்டிக்கவே மாட்டாரு, ஆனா ஸ்கோர் பண்ணிட்டு போவார். அதே மாதிரிதான் இவரும் பண்றாரு அப்படின்னு. நன்றி. படம் நல்லா இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். படத்துல லேக் ஒன்றும் இல்லை, கொஞ்சம் சஸ்பென்ஸ் இருந்துகிட்டே இருக்கு, எல்லாருமே பார்க்கலாம். படத்துல ஸ்டோரியும் ஸ்கிரீன் பிளேயும் செல்வராகவன் சாரோட ஆக்டிங்கும் படத்துலேயே அவரோட ஆக்டிங் தான் எனக்கு வச்சிருந்தது. நல்லா பண்ணியிருந்தது. புதுசாக தான் ட்ரை பண்ணிருக்காங்க. ஆக்சுவலி ஸ்டோரியை புதுசாக தான் ட்ரை பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கு. மியூசிக் எனக்கு அந்த அளவுக்கு கனெக்ட் ஆகலை. மற்றபடி படம் பார்த்துட்டீங்களா? அது விறுவிறுப்பாக தான் இருந்தது. அது ரிவீல் எதுவும் பண்ண வேணாம். கிளைமேக்ஸில் ஒன்று சொல்லியிருக்காங்க, அதான் அது நல்லா இருக்கு. கிரைம் த்ரில்லர்லாம் வந்து ரசிச்சு பார்ப்பேன். அதுவும் விஷ்ணு விஷாலோட ராட்சசன் படத்தையே வந்து 4-5 வாட்டி பார்த்த கேரக்டர் நானு. நல்லா இருக்கும். ஸோ அதே மாதிரி ரேஞ்சில் இருக்குமான்னு நினைச்சு வந்தேன். கம்ப்ளீட்டா ஆடியன்ஸை சாட்டிஸ்ஃபை பண்ணியிருக்காங்க. சூப்பரா எடுத்திருக்காங்க. என்னன்னா ஒரு 5 பேரை கொலை பண்றாங்க. அந்த கொலையை யார் பண்றான்றது வந்து சஸ்பென்ஸா காட்டியிருக்காங்க. செல்வராகவன் சார் ஆக்டிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல சூப்பரா இருக்கு. இப்போ ஒரு படத்தோட மெயின் இது என்ன தெரியுமா, யாரு கொலை பண்றாங்க அப்படின்றதுதான் சஸ்பென்ஸ். ஆனா இங்க வந்து கொலை பண்றது யாருன்றத ஃபர்ஸ்டே சொல்லிடுறாங்க. பட் அந்த கொலை எல்லாம் எப்படி நடக்குது அப்படின்றத பாத்தீங்கன்னா சூப்பரா எடுத்துட்டு இருக்காங்க. நான் ஆக்சுவலா வந்து நெவர் எக்ஸ்பெக்டட் திஸ் கைண்ட் ஆஃப் ஒரு ஸ்டோரி லைன் எடுத்துட்டு போவாங்க நான் நினைச்சே பார்க்கல. உண்மையிலே அந்த என்டையர் டீமுக்கே வந்து நான் என்னுடைய வாழ்த்துக்களை சொல்லிக்கிறேன். ஏன்னா ரொம்ப நாள் கழிச்சு ஒரு கிரைம் த்ரில்லர் ஜானரை வந்து சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க. அதே மாதிரி விஷ்ணு விஷால் வந்து நான் நார்மலாவே நினைப்பேன், விஷ்ணு விஷால் வந்து ஒரு கதையை வந்து ஒரு சூசியா தான் எடுப்பாரு, மொக்க படத்தெல்லாம் எடுத்துட மாட்டாருன்ற ஒரு நம்பிக்கை இருந்துச்சு. அதை விஷ்ணு விஷால் வந்து சாட்டிஸ்ஃபை பண்ணிருக்காரு. செம ஸ்டோரிங்க. என்னன்றது ஒரு கதைன்னு இருக்கும்போது ஒரு கருத்துன்னு ஒண்ணு இருக்கணும். ஒரு ஆடியன்ஸ்க்கோ இல்ல ஒரு யங்ஸ்டர்ஸ்க்கோ நார்மலா நான் சொல்ற கருத்து தான் இது. எப்பவுமே ஒரு இளைஞர்கள் வந்து கெட்டு போயிடக்கூடாது, இளைஞர்களை நல்வகையில எடுத்துட்டு போற ஒரு கருத்து இருக்கணும். அது வந்து பாத்தீங்கன்னா இந்த படத்துல சூப்பரா காட்டியிருக்காங்க. என்னன்னா எவன் பின்னாடியோ போறீங்க, நான் யாரையும் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல, எவன் பின்னாடியோ போறீங்க. பட் இந்த மாதிரி ஒரு என்விரான்மெண்டல் ஆக்டிவிஸ்டா இருக்கட்டும், ஒரு சோசியல் ஒர்க்கர்ஸா இருக்கட்டும், ஒரு டாக்டர்ஸா இருக்கட்டும், இவங்க பின்னாடி எல்லாம் நீங்க ஏன் போக மாட்டீங்க? இந்த உலகத்துக்கோ இல்ல இந்த சமுதாயத்திற்கோ நல்லது செய்யற 1000 பேர் இருக்காங்க. ஆனா அவங்களெல்லாம் விட்டுட்டு நம்ம யார் பின்னாடி போறோம்னா ஒரு நடிகர் பின்னாடியோ இல்ல வந்து இன்ஸ்டாகிராம்ல ரீல்ஸ் போடுறவர் பின்னாடியோ நம்ம சுத்திட்டு இருக்கோம். பட் இந்த சமுதாயத்திற்கு நல்லது செய்யற யாரையுமே நம்ம கண்டுக்க மாட்டோம். இந்த படத்துல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 பேர் செத்து போறாங்க. நான் ஆக்சுவலா கதையா சொன்னாதான் இது நல்லா இருக்கும். பட் கதை அந்த 5 பேர் யாரு, இதுதான் மெயின் கொஸ்டின் மார்க்.
அந்த 5 பேர் ஏன் உயிரை விடுறாங்க, ஏன் தியாகம் பண்றாங்க அப்படின்றத சூப்பரா எடுத்துட்டு போயிருக்காங்க. ஏன்னா ஆக்சுவலா ஸ்டார்டிங் சீன்ல இருந்தே ஒரு ஆங்கர் ஷோ பண்ற மாதிரி ஸ்டார்ட் ஆகுது. அதுல செல்வராகவன் சார் வந்து உள்ள கூடுறாரு. ஒரு கொலை, ஃபர்ஸ்ட் கொலை அங்க நடக்குது. ஒவ்வொரு கொலை நடக்கும் போதும் ஒரு அவருக்கு முன்னாடியே வந்து கொலையாளி பேரை சொல்றாங்க, யார் சாக போறாங்கன்ற பேரை ரிவீல் பண்றாங்க. அதுக்கப்புறமா எப்படி அவங்க செத்து போறாங்க என்னென்ன ஆக்சுவலா சூப்பரா எடுத்துருக்காங்க. ஆரியன் வந்து அங்க உள்ள சொல்லிடுறாங்க. நானும் யோசிச்சு வந்தேன், ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஃபுல்லாவே யோசிச்சேன், ஏன்டா இதுக்கு போய் ஆரியன்னு பேர் வச்சிருக்கீங்க, ஒரு கதையோட லிங்க் ஆகுற மாதிரி எனக்கு தெரியலையே அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். பட் உள்ள வந்து அந்த ஆரியனுக்கு வந்து டீடைல் சொல்லிருக்காங்க. அந்த 6 பேர் செத்து போறாங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து அந்த பேர் நேமிங் வச்சு சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங் லெட்டர் வந்து அதோட லிங்க் ஆகுது. சூப்பரா எடுத்திருக்காங்க. உண்மையா ஒரு பாட்டு, ஒரே பாட்டு தான் இருக்கு, அதுவும் மைன்யூட்டா தான் போகுது. ஹீரோயினை தூக்கின்னு வந்து உள்ள விட்டு டான்ஸ் ஆட வச்சு அந்த மாதிரி எந்த சொதப்பலும் இல்ல. ஃபுல்லாவே வந்து ஸ்டோரி ரிலேட்டடா போயிருக்காங்க. அவ்வளவுதான். நான் ஆக்சுவலா அந்த டைரக்டர் சத்தியமா யாருன்னு கூட எனக்கு தெரியாது. ஏதோ பிரவீன் எஃப்ஐஆர் அவர் தான் எடுத்தாரா, அந்த படமும் சூப்பரா தான் இருக்கும். செமையா எடுத்திருக்காரு. அந்த ஸ்டோரி என்னன்னா ஃபர்ஸ்ட் டைம் கொலையாளியை ரிவீல் பண்ணிட்டு கதையை தக்க வைக்கிறதுலாம் மிகப்பெரிய விஷயம். அந்த பாயிண்டை எடுத்தோம், கொலையாளி யாருன்னு சொல்லிட்டோம், அதை வந்து ஒரு 2.5 ஹவர் நவுத்திட்டு போயிருக்காருன்னா ரியலி சச் எ ஜெம். விஷ்ணு விஷால வந்து நான் உண்மையிலேயே பாராட்டுறேன். ஏன்னா இந்த மாதிரி கதைகளை சூஸ் பண்ணி நடிக்கிறது ஒரு மிகப்பெரிய. அதே போல பார்த்தா மியூசிக் கொஞ்சம் வந்து அடிவாங்கிச்சுன்னு சொல்லலாம் உண்மையாவே ஓப்பனாவே. ஏன்னா இந்த படத்துக்கு வந்து ஒரு நல்ல ஒரு இப்போ ராட்சசன் எல்லாம் பார்த்துருப்பேன் மியூசிக் எப்படி இருந்திருக்கும். ஸோ அந்த அளவுக்கு ஒரு கிறிஸ்ப் இதுல இல்ல, சும்மா நார்மலா போட்ட மாதிரி இருக்கு. மியூசிக் இருந்துச்சுன்னா இன்னும் பயங்கரமா இருந்திருக்கும் படம். அது ஒரு மைனஸ் ஆயிடுச்சுங்க. ஜிப்ரான் தான் போட்டுருக்காரு, நல்லா போடுவாரு, எப்பவுமே நல்லா தான் போடுவாரு. பட் இதுல என்னன்னா இப்போ ஒரு கிரைம் த்ரில்லர் சஸ்பென்ஸ்லாம் வந்து மியூசிக் தூக்கி நிறுத்தணும். என்னதான் ஆக்டர்ஸ் பெர்ஃபார்ம் பண்ணாலும் அந்த மியூசிக் தூக்கி நிறுத்தினா அது இதுமே நம்மளுக்கு பக்கு பக்குன்னு இருக்கும். அந்த பக்கு கதையில இருக்கு. பட் அவர் மியூசிக்ல வெளிப்பாடு ஆச்சானா கொஞ்சம் மைனஸ்ல இருக்கு. பட் கதை சூப்பர் கதை. விஷ்ணு விஷாலும் நல்ல படம் தான் விஷ்ணு விஷால் நல்லா பண்ணிருக்காருங்க. அந்த போலீஸ் ரோல் எப்பவுமே அவருக்கு மேப் ஆகுது. ஒரு ராட்சசன்ல இருந்து வந்த ஜானரு அப்படியே எடுத்திருக்காங்க. கொலை, ஒரு கிரைம், டிடெக்டிவ், அந்த மாதிரி கதைகளை ரசிச்சு பாக்குற ஆடியன்ஸ்க்கு இது சூப்பரா செட் ஆகும். ஒரு கெட்ட வார்த்தை இல்ல, ஒரு வல்கர் சீன் இல்ல, ஒரு 13+ஓ 16+ சீன் கூட இதுல போதை பழக்கமோ இல்ல, கஞ்சாவும் யாரும் கடத்தல, போலீஸ்கார யாரும் அடிக்கல. சோ நார்மலா எடுத்துட்டு போய் சூப்பரா ஒரு 2.5 ஹவரும் ஏன் இந்த கொலை நடந்துச்சு, எதுக்கு இந்த கொலை நடந்துச்சு, யார் யார பண்ணா அப்படின்றத, எதுக்கு பண்ணாங்கன்றதா மெயின் கொஸ்டின் மார்க். ஆமா அப்புறம் வந்து தியேட்டர் வாசல்ல நின்னு ஏன்டா அரசியல் பேசுறீங்க கேட்டுக்கிறீங்களா? படத்திலேயாச்சும் சிஎம் ஆகட்டும், ஏங்க தொலை போட்டுமே உடுப்பா நீ வேற. படத்திலேயாச்சும் ஆய் போட்டு நல்லா எடுத்திருக்காங்க. நானு நெவர் எக்ஸ்பெக்டட். உண்மையிலே சொல்றேன், இந்த மாதிரி படத்தை ஆடியன்ஸ் தயவு செஞ்சு வந்து ஊக்குவிக்கணும். ஏன்னா சூப்பரா எடுத்திருக்காங்க படத்தை. ஒரு அழகா டிடெக்டிவ் ஸ்டோரி மாதிரி எடுத்து, நிறைய டிடெக்டிவ் ஸ்டோரி நம்ம பார்த்திருப்போம். ஆனா அது அந்த ரேஞ்சுக்கு வந்து நிக்குதான்னா நிக்காது. இது ஃபுல்லாவே 2 ஹவரும் உண்மையிலே சொல்றேன் எல்லாரும் யோசிக்க வைக்கிறாங்க. ஃபர்ஸ்ட் இவன் ஏன் செத்து போனா, சரி இவன் செத்து போனவனுக்கும் இவனுங்களுக்கு எல்லாம் என்ன லிங்க் கரெக்டா மேட்ச் ஆகும். ஏன்னா ஒண்ணு பாருங்க, கொலை பண்றான் பாருங்க, அவனே முன்னாடி செத்து போயிடுவான். ஃபர்ஸ்ட் செத்து போறது யாருன்னா கொலை பண்றவன். அப்புறமா எப்படி இந்த 5 கொலை நடக்குது, அப்ப எவ்வளவு அவன் ஒர்க் அவுட் பண்ணிருப்பான். ஒரு 10 இயர்ஸ் பிளான். அது அந்த பிளானை எப்படி எக்ஸிக்யூட் பண்ணிருப்பான். அவன் ஏன் இந்த 5 பேரை கொலை பண்ணான், இந்த 5 பேர் யாரு, அவங்க இந்த சமுதாயத்திற்கு என்ன செஞ்சாங்க அப்படின்றத சூப்பரா விரும்பி. ஐ ரியலி லைக் திஸ் மூவி. இல்ல நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. ஆமா கண்டிப்பா உண்மை நல்லா இருக்கு, நல்லா இருக்கு, நல்லா இருக்கு. இது மெயினா என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னு வச்சுக்கல, ஒரு நடிகரை நம்பி நீங்க போகாதீங்க, அவ்வளவுதான். அது மட்டும் தான் மெயினா சொல்லிட்டாங்க. இல்ல முக்கியமான பாயிண்ட் அதுதான். ஏன்னா பாத்தீங்கன்னா எவ்வளவு பேர் எவ்வளவு நல்லது பண்றாங்க, ஆனா எதுவுமே பண்ணாத பின்னாடி வந்து நான் தான் எனக்கு இவரு தான் குரு தெய்வம் போறாங்க பாரு. அவங்க எல்லாம் இந்த படம் கண்டிப்பா பாக்கணும். இந்த படம் மிகப்பெரிய ஒரு சிறப்பு.